ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஹேர் டே போட்டால் அலர்ஜி ஆகுதுக்கா, நிறைய பேர்த்துக்கு வந்து சேர மாட்டேங்குதுக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த ஹேர் டே நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு டைமே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக வந்து கருப்பாயிரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர் மூலயமா வந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு ஹேர் டை தான் இது. இது யார் வேணாலும் எல்லாரும் ஆண்கள், பெண்கள் 2 பேருமே வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே யூஸ் பண்ணுறப்பயே உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கருப்பாக மாறிடும். எந்த வெள்ளை முடி இருந்தாலும் 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட் டைமே நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா செம்மையாக வந்து கருப்பாக மாறிடும். இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்ட்டு என்ன பொடி வந்து போட்டிருக்கோம், இது என்ன ஹேர் டே அப்படின்னு போயிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் இந்த ஹேர் டே வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி 15 நிமிஷத்தில் உங்கள் முடியெல்லாம் கலர் ஆகலாம். அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து வெள்ளை முடி இருக்கிற இடத்துல லைட்டாக அப்படி டச் பண்ணிங்கன்னா போதும், செம்மையாக வந்து பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், சும்மா இந்த நம்ம பல் விளக்கிட்டு ஆகாத ப்ரஷ்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து முடி மேலே அந்த மாதிரி டிக் பண்ணி விட்டு ஒரு 15-20 நிமிஷம் வந்து விட்டுட்டு நீங்கள் அலசுனீங்கன்னா போதும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். நிறையா பேர் வந்து மீசா தாடிக்கெல்லாம் போடலாமாக்கான்னு கேட்குறீங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே மெயினாக அதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட கெமிக்கல் எல்லாம் வந்து போடாமல் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது டக்குன்னு வெளியில் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்னால் வந்து உடனே குளிக்க முடியாதுன்னா நீங்கள் அப்படியே போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் தலை சீவிக்கலாம். அப்படியே வந்து மெதுவாக குளிச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக எடுத்திங்கன்னா போதும், அந்த அளவுக்கு வந்து செம்ம. ஆனால் இதில் ஒரு துளி நம்ம ஆயிலெல்லாம் சேர்த்த கிடையாது. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்பீங்க. ஆயிலே இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான் இது. ஓகேங்களா? வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நல்லா 1 டீஸ்பூன் அல்லது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மெயினாக வந்து நிறையா பேர் வந்து வெந்தயம் இதெல்லாம் எங்களுக்கு சேர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா சூடு பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் எந்த ஒரு சளி தொந்தரவெல்லாம் எதுவும் பிடிக்காது. நல்லா செவக்க வந்து நல்லா வறுத்துக்கணும். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் சீக்கிரம் வந்து வறுபட்டுரும். ஆனால் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வெந்தயத்தை முன்னாடி கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகத்தை நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த ஹேர் டே வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது வெளியில் டக்குன்னு கிளம்புறோம் அப்படின்னா இருக்கிற அந்த வெள்ளை முடியை 2 நிமிஷத்தில் நல்லா மறைச்சிடலாம். அந்தளவுக்கு நல்லா கருப்பாகும். இன்ஸ்டண்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் நல்லா இளநரையெல்லாம் நல்லா கருப்பாகவே நிரந்தரமாக மாறிடும். ஒரு 3 மாதம் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முடி நல்லா வளரும். பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். அப்போ தான் வந்து அந்த குளிர்ச்சி தன்மை வந்து தலைக்கு பாதிக்காது. இல்லை அப்படின்னா அந்த தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களும் கொஞ்சம் சைனஸ் பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு சளியெல்லாம் வந்து பிடிக்கும். வெந்தயமும் கரிஞ்சீரகமும் இந்த லெவலில் நல்லா வறுபடணும். இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ இதை வந்து நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு இரும்பு சட்டி இருந்துன்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் தான் தேவைப்படும். இதில் நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் விட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக எந்த காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா சன்ரைஸ் 2 காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து கிடைக்கும். அளவு வந்து ஒரு 3 ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் அதிகமாக சேர்க்குற அளவுக்கு உங்கள் முடி வந்து கலரு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும். நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது. முன்னாடியே வந்து தண்ணியில் அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வைக்கிற அளவுக்கு இதை சூடு பண்ணணும். இப்போ இதை நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பு மேலே வச்சாச்சு. ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து சேர்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா நீடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை கலந்து விடுங்க. இந்த 1 டம்ளர் தண்ணி வந்து ஒரு 3/4 1/2 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும், ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா நைஸ் பவுடரை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து பொடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நல்லா நைஸ் பவுடர் ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லைட்டாக நீங்கள் தலையில் ஆயில் போட்டுட்டு சும்மா இந்த பவுடரை மட்டுமே எடுத்து நீங்கள் பூசினாலே அந்த வெள்ளை முடியை அப்படியே மறைச்சி கொடுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இது. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் ரெடி ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நல்லா காப்பி வந்து கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட காப்பித்தூள் நல்லா சுண்டுது. எந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா 1/2 டம்ளர் தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட விடணும். அப்போ தான் அந்த காஃபியோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் காப்பியை மட்டுமே சேர்த்திங்க அப்படின்னா பழுப்பு கலர் மாதிரி வந்து உங்களுக்கு முடி வந்து தெரியும். அதுக்காக தான் நிறைய பேர் எனக்கு மருதாணி வேண்டாம், இண்டிகோ பவுடர் வேண்டாம், அவரி இலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் இந்த பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க. நல்லாவே ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கட்டி இல்லாமல் இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். செம்மையாக நல்லா திக்காயிருச்சு. இந்த ஹேர் டையை நீங்கள் சும்மா லைட்டாக தொட்டு வச்சாலே போதும். நிறைய இடத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருக்குது, கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. லைட்டாக ப்ரஷ்ஷில் எடுத்து எல்லா பக்கம் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணணும். இப்போது நல்லா வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இது நீங்கள் தலையில் உடனே அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கனாவே போதும். அந்த அளவுக்கு ஒரு நம்ம ஆயில் போட்டால் கூட அலசருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நல்லா காஃபியை கெட்டி ஆக்குனதுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா மை மாதிரி வந்து கலர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கருஞ்சீரகம் வெந்தயத்தை வந்து சேர்த்துறதுனால இந்த தலைவலி பிரச்சனை அப்படியெல்லாம் வராது. இந்த மாதிரி வந்து இந்த இன்ஸ்டண்ட்டாக இந்த டை வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு கூட தலை சீவிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கல கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைமு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு நார்மல் தண்ணியில் வந்து நீங்கள் அலசிட்டு வரப்போ நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வாரத்தில் இளநரையெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வெயில் டைமில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் அடித்து நல்லா கருப்பாக இருக்குது. இதில் என்ன சொல்லுவீங்க, வெள்ளை முடியில் அப்ளை பண்ணுங்க காமிங்க. எனக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த காதோரம் இந்த இடத்துல எல்லாம் வெள்ளை முடி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரும் பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இப்போ முன்னாடியெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, பாருங்கள்
இப்படியே பண்ணலாம். மீசை, தாடி அந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த மாரி ப்ரஷ் வச்சு நீங்க பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா வந்து எல்லா முடியிலயும் நல்லா பற்றும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மீசை, தாடி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு, இந்த காதோரம் அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலலாம் பாருங்க இந்த மாரி வந்து நல்லா இப்படி வச்சு தேய்ச்சு விடுங்க. அப்பதான் ஸ்கின்ல நல்லா இறங்குற மாரி இருக்கும். இந்த மாரி தேய்ச்சு விட்டுட்டு கூட, இல்ல அப்படின்னா விரல் நுனியில இந்த மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த மாரி வெள்ள முடி இருக்குன்னா, இங்க பாருங்க. தெரியவே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க தல சீவிட்டு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாருங்க எப்படி புடிச்சு வச்சுருக்கேன். நல்லா கரு கருன்னு மாறிரும் அதே இடத்துல. ஆனா கண்டிப்பா ஒரு 1 மணி நேரமாவது அ நீங்க இத வந்து வெயிட் பண்ணணும். அப்பதான் வந்து இது கலர் நல்லா முடியில வந்து இறங்கும். இது வாரத்தில கண்டிப்பா ஒரு 2 டைம் விடாம ஒரு 3 வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இளநரையெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாம போயிரும். எனக்கு இந்த முன்னாடி காதோரம்லாம் இருந்ததுனால இந்த அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்டின்னா நல்லா காஞ்சிரும். நீங்க சீப்பு போட்டு சீவிக்கலாம். சீவிட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வந்து டைமர் கீழ கூட குளிச்சுக்கலாம். இந்த மாரி இருக்கு அப்டின்னா பாருங்க, விரல் நுனியில எடுத்துக்கோங்க. தெரியவே தெரியாது. உள்ள அப்படியே இழுத்து விட்டுறலாம். இங்க பாருங்க. அவ்வளோதான். முடியோட முடியா சேர்ந்துக்கும். நீங்க டை அடிச்சிருக்கீங்க, இன்ஸ்டன்ட்டா ஏதோ போட்டிருக்கீங்க அப்டின்னே தெரியாது. கண்டிப்பா இது வந்து ஈஸியான மெத்தேடு. சிம்பிளான ஒரு மெத்தேடு. அது மட்டும் இல்லாம ஈஸியா வீட்ல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள வச்சு தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த பதிவுல பார்க்கலாம். பாய்.